ஆனா இவங்க என்ன பண்றாங்க, அந்த பொண்ணு ஒரு புதர் பின்னாடி போய் மறைஞ்சு நின்றுட்டு இருந்தது. அப்ப வந்துட்டாங்க. ஏன் புதர் பின்னாடி போகணும் யோசிச்சு பாருங்க. உடனே போலீஸ் எல்லா இடத்துலயும் லைட் போடும். போலீஸ் தெருவுகளுக்கு போடுவாங்களா, புதருக்கு லைட் போடுவாங்களா? எஸ்வி சேகர் ஒரு பேட்டி கொடுக்குறாங்க. அதில் அவர் என்ன சொல்றாரு, தான் வீட்டில் வந்து ஒரு பீரோ இருக்குது, அந்த பீரோ வந்து நான் பூட்டாமல் போயிட்டேன்னா, திருடன் வந்து திருடிட்டு போயிட்டேன்னா அதுக்கு சட்ட ஒழுங்கு தப்பு சொல்ல முடியுமான்னு கேட்குறாரு. வீடே திறந்திருந்தாலும் திருட்டு நடக்கக்கூடாது, அதான் சட்ட ஒழுங்கு. அதை ஃபர்ஸ்ட் எஸ்வி சேகர் அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அப்புறம் சொல்றாங்களே, ஒவ்வொரு பெண் குழந்தையும் தாய்மார்களும் தந்தையும் வந்து பாதுகாப்பாக வச்சுக்கணும். எப்படி பாதுகாக்கிறது சொல்லுங்க? குழந்தைங்களை வீட்டில் இருக்கிற வரைக்கும் தான் நம்ம பார்த்துக்க முடியும். ஒரு ஸ்கூலுக்கு போனாலும் சரி, ஒரு கல்லூரிக்கு போனாலும் சரி, ஒரு வேலைக்கு போனாலும் சரி, பின்னாடியே தாய் தகப்பன் போக முடியுமா? இன்னைக்கு கால சூழ்நிலை ஒவ்வொரு தாய் தகப்பனும் வேலைக்கு போகணும். அவங்களுடைய எதிர்கால தேவைகளுக்காக அவங்க உழைத்து கொண்டிருக்கிறார்கள். வார்த்தை அவர் சொல்லும் போது எவ்வளவு புத்தி இருக்குது அவருக்கு பாருங்க. அதுக்கப்புறம் சொல்றாரு, இந்த விளாத்தி குளத்தில் அந்த மாணவி வந்து பாலியல் வன்கொடுமைக்கு ஆளானு இறந்தாங்க இல்லையா, அந்த பெண் வந்து தன்னுடைய காலை கடனை கலப்பிருக்காக தான் அந்த பெண் போயிருக்காங்க, அந்த குழந்தை. அப்பதான் அந்த குழந்தைக்கு இந்த துயர சம்பவம் நடக்குது. எதுக்கு புதருக்கு பின்னாடி போனோன்னு கேட்குறாங்க. இந்த கேள்வி நீ யாருக்கிட்ட கேட்டிருக்கணும்? அரசாங்கத்தை பார்த்து கேட்கணும். ஒரு கக்கூஸ் கட்டி கொடுக்க துப்பு இல்லையான்னு கேட்டிருக்கணும் இவர். அதை விட்டுட்டு இவர் பேசுறாரு. எதுக்கு புதருக்கு பின்னாடி போகணும்? மத்திய அரசாங்கம் தான் தூய்மை இந்தியா திட்டத்தின் கீழ் அனைத்து கிராமந்தோறும் நகர்ப்புறத்துலையும் வந்து டாய்லெட்டே இல்லாத வீடுங்க இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு 12,000 வரைக்கும் உங்களுக்கு மானியம் கொடுக்குறாங்க. அது ஏன் தமிழ்நாடு அரசாங்கம் வந்து நடைமுறைப்படுத்தலைன்னு கேட்கறதுக்கு துப்பு இல்லை இவருக்கு. இவர் வந்து சொல்றாரு. அதுக்கப்புறம் கேட்குறாரு, என்ன ஒரு 3-4 இடத்துல வன்கொடுமைலாம் நடந்திருக்குமான்னு கேட்குறாரு. ஏன்பா நீ பேப்பர்லாம் பார்க்கறது இல்லையா? இப்போ கூட சரி, இந்த திருமங்கலம் பக்கத்தில் நிலம்பூர் நினைக்கிறேன், ஒரு திமுக நிர்வாகி அட்வொகேட்னு வேற சொல்லிக்கிறாங்க, வீட்டுக்கு சித்தப்பா முறை வேணுமா, ஒரு 13 வயசு குழந்தைய தொடர்ந்து பாலியல் வன்கொடுமை பண்ணிட்டு இன்னைக்கு அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க திமுக காரனால. இந்த அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவிக்கு என்ன சம்பவம் நடந்தது? திமுக நிர்வாகியாலும் தானே அந்த தப்பு நடந்தது. நந்தனம் கலைக்கல்லூரி இனி எவ்வளோ அடிக்கிட்டே போலாங்க. இந்த சமீப காலமாக எவ்வளோ இந்த பாலியல் வன்கொடுமை நடக்குது. அவர் அசால்ட்டா சொல்றாரு, ஒரு 3-4 நடந்திருக்குமான்னு கேட்குறாரு பாலியல் கொடுமைகள். எப்படி பேசுறாரு பாருங்க அவரு. திமுகவுக்கு அரசாங்கத்துக்கு முட்டு கொடுக்குறான்னு நினைச்சிட்டு அதுக்கப்புறம் சொல்றாரு, என் வீட்டில் இருக்க வேலைக்காரம்மா வந்து 10 ரூபாய் சோப்பு இருந்தால் கூட வெளியில் அனுப்ப மாட்டேன்றீங்களா? அப்போ உங்களுக்கே தெரியுது தமிழ்நாட்டில் உங்கள் வேலைக்கார அம்மாவை கூட நீங்கள் வெளியில் அனுப்ப கொடுத்துக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு. எந்த இதை வச்சுக்கிட்டு நீங்கள் டேட்டா பேஸை வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து பேட்டி கொடுக்குறீங்க? நான் கேட்குறேன், மக்கள் அனைவரும் உணர்ந்து கொள்ள வேண்டும் இந்த மாதிரி ஆட்கள் கிட்ட இருந்து.